சொல்லலாம். திரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் ஏடிஎம்கேல என்னை சேர்த்து லிட்டரலா கெஞ்சி கேட்கிற நிலைமைக்கு வேண்டிய பத்திரிகையாளர் சந்திப்புல வீட்டாரு. சிம்பிளுங்க, சீட்டு கிடைக்கும், நோட்டு கிடைக்காது. தேமுதிகவா இருக்கட்டும், டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் பேரத்தை கூட்டிகிட்டே இருப்பாங்க. எங்கள் மீது எந்த விமர்சனமோ குறைகளோ சொல்ல முடியாததுனாலதான் இந்த மாதிரி எத்து போல வாரிசு அரசியல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. திருமதி கனிமொழி அக்கா அவர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருப்பதாக. ஏன்னா அதனால அக்காவை சார்ந்தவர்கள் தமிழக இந்த சட்டமன்ற எலெக்ஷன் அக்காவுக்கு திருநெல்வேலி அல்லது விருதுநகர் வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்னைக்கான கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தமிழக அரசியலோட இன்னைக்கான விறுவிறுப்பான நிலவரங்களையும் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அரசியல் கேள்விகளுக்கு மிக நுணுக்கமா தெளிவா பதிலளிக்க நம்மோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு ஹரிகிருஷ்ணன் சார். வாங்க கேள்விகளை கேட்டு நேரடியா அதற்கான பதில்களை தெரிஞ்சுப்போம். அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைவாரா? அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிச்சிட்டாரா சார்? நம்ம மீண்டும் மீண்டும் இதே கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம். ஏன் அப்படின்னா அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளியும் மாற்றங்கள் நிறைந்ததாக காணப்படுது. அதனால இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். திரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் ஏடிஎம்கேல என்னை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி லிட்டரலா கெஞ்சி கேட்கிற நிலைமைக்கு நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு. சோ அப்ப என்ன, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இபிஎஸ் அவர்கள் சேர்த்துருவாரா அப்படின்னு கேட்டா இல்லங்க, கண்டிப்பா சேர்க்க மாட்டாரு. இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே இதுக்கு உண்டான ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. சோ அப்ப என்னதான் வழி அப்படின்னா, முதலில் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பேன் என்று ஒரு குழு வச்சிருக்காரு. முதல்ல இந்த குழுவை டிசால்வ் பண்ணணும். சோ டிசால்வ் பண்ணாம கோர்ட் மூலமா நிறைய வழக்குகளையும் போட்டிருக்காங்க. அப்போ அந்த வழக்குகள் இவர் அதிமுகவை மீட்க போராடுவாரு. அப்ப இவரை எப்படி ஒரு கூட்டணியில சேர்த்துக்கிட்டோ இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவரை இணைச்சுக்கிட்டோ அவருக்கு எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? இது ஒரு தலைவரா இப்ப எடப்பாடி அவர்கள் இடத்துல ஒரு தொண்டனா இருந்தா கூட இதை ஒத்துக்க மாட்டான். எப்படி ஒத்துப்பா? இபிஎஸ் அவர்கள் தெளிவாக தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லாம அரசியல் புரசலா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என சேர்த்துக்கணும். இதை நீங்க முதலே சொல்லி கடந்த 2023ஆம் ஆண்டு பொதுக்குழுவால் உங்களை நீக்கினாங்க இல்லையா, அப்பவே நீங்க அவரோட தலைமையை ஏத்துக்கிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை இல்லை இல்லையா? அவரிடம் பணித்தவர்கள் வைத்தியலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன் ஆகட்டும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் இணைஞ்சிருக்காங்க. சோ இப்ப ஒரு தனிமரமா நிக்கிறாரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள். சோ அவருக்கு நான் அறிவுரை சொல்லல, பட் அதே நேரத்துல அவர் இதை செய்திருக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். சோ இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் இவரை கட்சியில சேர்க்க வேண்டும் என்றால் இவர் அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்கிவிட்டு தன்னுடைய குழுவான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உரிமை மீட்பு குழு இதை முதலில் கலைத்து விட்டு பின்னர் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒத்த வார்த்தையில சொன்னாரு இவரை ஏடிஎம்கேல இபிஎஸ் சேர்த்துப்பாருன்னு நான் நம்புறேன். அதை விட்டுட்டு சுத்தி வச்சு மீண்டும் மீண்டும் இந்த இயக்கத்தை இணைக்க போறேன், பிரிக்க போறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னை இணைச்சுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. பட் பிஜேபி தலைவர்கள் ரொம்ப முடிவா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்க டிடிவி தினகரனை தான் சேர்த்துக்க சொல்லி கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்ததாக நமக்கு கிடைச்ச தகவல். அவரும் அதை சேர்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்க அந்த என்டிஏ கூட்டணி கருத்து கணிப்புகளும் அடுத்த ஆட்சி என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் நடக்க வரப்போகுதுன்னு சொல்லி பல கருத்து கணிப்புகள் வருது. இன்னும் பல கட்சிகள் சேர்ற நிலைமையில இருக்கு. இப்போது ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டு இருக்கிறார். அவரிடம் யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதாவது தன்னுடைய நிலைமையை உணர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் முடியும். சார், இப்போ தேமுதிக ராமதாஸ் ஐயா, பன்னீர்செல்வம் இந்த 3 பேரும் ஏன் டிவிகேல போய் சேரக்கூடாது? அப்படி சேர்ந்தா தமிழக அரசியல்ல கணக்கு எப்படி மாறும் சார்? முதல்ல ஏன் இவங்க 3 பேருமே டிவிகேல சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இங்க போனா அவங்களுக்கு சீட்டுக்கு
நிறைய கொடுக்க போறாங்க. இப்ப 2 திராவிட கட்சி கிட்ட போனா சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கம்மியா கொடுக்குறாங்க. ஆனா அப்போ இது இங்க நிறைய கிடைக்குமே, ஏன் இவங்க 3 பேர் அங்க போறதுக்கு யோசிக்கிறாங்க? ரொம்ப சிம்பிளுங்க, சீட்டு கிடைக்கும், நோட்டு கிடைக்காதுங்க. அதனாலதான். அதோட இல்லாம வெற்றி பெற முடியுமா? இவங்க எல்லாரோட கட்சிக்கும் என்னன்னா, எம்எல்ஏவா ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் இவங்க கட்சியை வளர்க்க முடியும், இவங்க பவர் செக்டர்ல இருப்பாங்க. இதுதான் எல்லாரோட எண்ணமும். அதே நேரத்துல இவங்களுக்கு தேவையான நோட்டு இருந்தா மட்டும்தான் இவங்க போவாங்க. இதுல டிவிகேல போனா அந்த நோட்டு கிடைக்காது, சீட்டு மட்டும் கிடைக்கும். அந்த சீட்டை வச்சு என்ன பண்றது? சார், தேமுதிக தரப்புல இருந்து திருமதி பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில இணைய போறதா ஒரு தகவல் வருது. அதே நேரத்துல அதிமுக கூட்டணியில சேர போறதா மற்றொரு தகவலும் வருது. இதுல உண்மையான அரசியல் கணக்கு எது சார்? நிச்சயமா சொல்றோமா, இதுல அரசியல் கணக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லமா. இவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இவர்களும் தேமுதிகவா இருக்கட்டும், டாக்டர் ராமதாஸ் ஐயாவா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் பேரத்தை கூட்டிக்கிட்டே இருப்பாங்கம்மா. பேரத்தை கூட்டிட்டு ஆட்டோ காரங்க போடுற மாதிரி ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு லெப்ட்ல போயிடுவாங்கம்மா. அதே போலதான் இவங்க என்னன்னா, சீட்டும் வேணும், அதே நேரத்துல நோட்டும் வேணும். இதுதான் இவங்களோட நோக்கமா இருக்கு. யாரு மக்களை பத்தி கவலைப்படுறாங்க சொல்லுங்க. சோ இவங்களுக்கு இப்போ சோர்சஸ் மூலமா கிடைச்ச தகவல் என்னன்னா, இப்போ இந்த நிமிஷம் காலையில பாத்தீங்கன்னா ஒரு 9:30 மணி வாக்குல பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்களோட ஒரு டீம் பேசுது. ஒரு 12 மணி வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு டீம் டிஎம்கே கூட பேசுது. பட் எனக்கு கிடைச்ச தகவல் சோர்சஸ் மூலமா என்ன அப்படின்னா, திமுக இவர்களுக்கு 5 சட்டமன்ற தொகுதியை கொடுப்பதாகவும், அதுவும் வெற்றி பெறக்கூடிய தொகுதியா கொடுக்கறதாகவும், அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கு நாங்கள் கேரண்டின்னு சொல்றதும், அதோட அவங்க எதிர்பார்க்கறதையும் கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் எம்பி சீட்டையும் கொடுக்க தயாரா இருக்கிறதா திமுக இறங்கி வந்திருக்காங்க. சோ இதுல நேத்து வரைக்கும் அவங்க என்னன்னா, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்க திமுக தயாரா இல்ல. இப்போ அவங்க கள நிலவரங்கள் மாறுறத பார்த்து கொஞ்சம் நம்ம தமிழக முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் பயந்துதான் இருக்காரு. ஏன்னா எதிரிகளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவரு இப்போ கொஞ்சம் பயந்து போய் இறங்கி வந்திருக்காரு. அதுதான் தேமுதிகவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா எம்பி ராஜ்யசபா சீட் இல்லைன்னு சொன்ன இடத்துல ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்களே அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சோ அதுல கொஞ்சம் ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதே நேரத்துல என்டிஏ கூட்டணியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, 8 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டும் மற்றது கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. சோ இங்கேயுமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 அல்லது 3 தினங்களுக்குள், அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த தேமுதிகவோட ரிசல்ட் தெரிஞ்சிடும், அவங்க எந்த கூட்டணிக்கு போக போறாங்கன்னு. அது வரைக்கும் இப்படிதான் இங்கேயும் அங்கேயும் மாறிக்கொண்டே இருக்கும். நாமளும் இதற்கேற்றாற்போல் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சார், திமுக மீது அடிக்கடி வைக்கப்படும் குற்றச்சாட்டு வாரிசு அரசியல்னு சொல்றாங்க. அதற்கு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எங்கள் மீது வேற எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியாததால் தான் தேவையில்லாத வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் முன்வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு உங்கள் அரசியல் பார்வையில் பதில்? மு.க. ஸ்டாலின் ஐயா முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் மீது எந்த விமர்சனமோ குறைகளோ சொல்ல முடியாததுனாலதான் இந்த மாதிரி எத்து போன வாரிசு அரசியலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அவரிடம் கேட்கும் கேள்வி என்னன்னா, வாரிசு அரசியல் வைக்கிறீங்களே, இது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இன்னைக்கு நீங்க, நாளைக்கு உங்க பையன், நாளைக்கு உங்க பேரன், உங்க ஒரு குடும்பத்துலதான் தமிழ்நாட்டை ஆள பிறந்திருக்காங்களா? எந்த தகுதியின் அடிப்படையில இதை நீங்க மறுக்கிறீங்க? எத்தனையோ தொண்டர்கள் உயிரை கொடுத்துட்டு உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சு உங்களை இந்த அதிகார அரியணையில ஏத்தி வைக்கிறாங்க. அவங்கள பத்தி என்னைக்காவது முதல்வர் ஐயா அவர்கள் சிந்திச்சிருக்கிறாரா? ஏன் தன் கூட பிறந்த சகோதரிக்கு அவங்க மாநில அரசுக்கு வர அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவங்களை இதுவரைக்கும் இசைவு எதுவும் தெரிவிக்காம இருக்காரு. அப்போ தான் குடும்பம் தான் முக்கியம், கூட பிறந்த சகோதரியே முக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிற முதல்வர் ஐயா அவர்களே, நீங்கள் இப்படி மக்களை பத்தி சிந்திப்பீர்கள்? எதற்கெடுத்தாலும் நான் நல்ல திட்டங்களை, கவர்ச்சிகரமான திட்டங்களை பெண்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பண்றேன்னு சொல்றீங்க. எந்த ஒரு உருப்படியான திட்டம், நீங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்னாவது இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகை
கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? அதுக்கு தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் அந்த பணம் கொடுப்பேன்னு ஆரம்பத்துல சுமார் 1.5 கோடி பெண்களுக்கு கொடுத்தீங்க. ஆனா மீதி இருக்கிறவங்களுக்கு தகுதி வாய்ந்தவங்க இல்லைன்னு அப்படின்ற அர்த்தமா எடுத்துக்கலாமா? இப்போ என்னன்னா எலெக்ஷன் வர டைம்ல எல்லாருக்கும் கொடுப்போன்றீங்க. அப்ப தகுதி வாய்ந்தன்னு இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே, இந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு தமிழக மக்கள் எத்தனை முறை இந்த அரசு அலுவலகங்களை ஏறி இறங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல எத்தனை பேருக்கு ஈஸியா கிடைச்சது, எத்தனை பேருக்கு ஈஸியா கிடைக்காம ஒவ்வொரு தாய்மார்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த பணம் நீங்கள் எடுத்து உங்கள் பாக்கெட்ல இருந்து கொடுக்கல, அரசாங்க பணத்தை தான் கொடுக்குறீங்க, மக்கள் செலுத்தும் வரி பணத்தில தான் கொடுக்குறீங்க. அதற்கு இத்தனை பாகுபாடுகள். தகுதி வாய்ந்தவர்கள் உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு கொடுத்தீங்களே, அப்ப தகுதி இல்லாதவங்க யாரு? சோ ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பேச்சை பேசும் ஐயாவோட பேச்சைய நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. கவர்ச்சிகரமான பல திட்டங்களை அறிவிக்கிறார். அது பேப்பர் அளவிலே மட்டுமே இருக்கிறது. இது ஒரு விளம்பர மாடல் அரசே தவிர இது செயலுக்கு ஏற்ற அரசு அல்ல. சார், திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ரொம்ப அப்செட்டா இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. அது ஏன் சார்? சொல்றோம். திருமதி கனிமொழி அக்கா அவர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா ஸ்டாலின் குடும்பத்துல இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்னன்னா டெல்லிக்கு கனிமொழி அவர்களும் தமிழகத்துக்கு ஸ்டாலின் மற்றும் அவருடைய மகன் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அக்காவை அவங்க முறையா உபயோகிக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அது என்ன முறையா உபயோகிக்கல? டெல்லிய அவருடைய மருமகன் திரு சபரீசன் அவர்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறாராம். குறிப்பா ராகுல் காந்தி அவர்கிட்ட கூட அவரே பேசி ஸ்ட்ரீட் ஷேரிங்ல முடிச்சிடறாராம். ஒரு ஒப்புக்காக அக்காவை அங்க அனுப்புறாங்க. அது இல்லைன்னா டிஆர் பாலு போய் பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறாரு. சோ டெல்லி முகமா அவங்க தெரிவாங்கன்னு பார்த்தாங்க. அங்க எதுவுமே அவங்களுக்கு ரோல் இல்லாதல மிகுந்த மன வருத்தத்துல இருக்காங்க. சோ அதனால அக்காவை சார்ந்தவர்கள் தமிழக இந்த சட்டமன்ற எலெக்ஷன்லயே அக்காவுக்கு திருநெல்வேலி அல்லது விருதுநகர்ல ஏதாவது ஒரு தொகுதியில அவங்களை நிக்க வச்சு தமிழக சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வரணும்னு சொல்லி அவங்க விரும்புறாங்க. இத தன்னுடைய அண்ணன் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் தெரிவிச்சாங்க. அவரு இது எல்லாமே கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு. சோ அக்கா இதனாலதான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதா நமக்கு சோர்சஸ் சொன்ன தகவல். நன்றி சார், எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எந்தவித மறைமுகமும் இல்லாம பதில் சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.